கடவுளே, நான் செஞ்ச பூஜையிலையோ இருந்த விரதத்திலையோ என்ன குத்தங்குறைய கண்டீங்க? என் புருஷன் செஞ்ச தொழில்ல ஏன் இப்படி ஒரு நஷ்டத்தை ஏற்பட வச்சீங்க? அவருக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா, அவர் உங்களை கும்பிடுறது இல்லைன்னா, அவருக்கு உங்களை கும்புற தன்மையை கொடுங்க. உங்க மேல நம்பிக்கையை வரவழைங்க. அதை விட்டுட்டு செய்யற தொழில நஷ்டத்தை உண்டாக்குனா அது அவரை மட்டுமா பாதிக்குது? அவரை நம்பி இருக்கிற என்னையும் அவர்கிட்ட வேலை பார்க்கிற அத்தனை பேரையும் இல்ல அது பாதிக்குது. ஆமா தாயே, இன்னைக்கு நான் அவரை கூட்டிக்கிட்டு உங்க சார்பா இருந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்க வழி சொல்ற அருள் வாக்கு ஆவுடைய அம்மாவை சந்திக்க போறேன். அவரை இதுக்கு சம்மதிக்க வச்சு என் கூட அனுப்பி வைக்க வேண்டியது உங்க பொறுப்புமா. நான் உங்களை நம்பிதான் நான் அவரோட போறேன். மாலதி, மாலதி, இது வந்துட்டேங்க. வா. என்னங்க என்ன நொன்னாங்க? ஏண்டி ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டியா? காலங்காத்தால ஏண்டி இப்படி புகைய போட்டு கழுத்து இருக்கிற? இல்லங்க. என்ன நொல்லங்க? இந்த பாரு, என்னடா இவன் தொழில நஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறான, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கான, இந்த புகைய போட்டு எப்படியாவது இவனை வெளியே துரத்திடலாம்னு நினைக்கிறியா? நடக்காது. ஏங்க இப்படி பேசுறீங்க? சாமிக்கு போட்ட சாம்பிராணி புகை உங்க தூக்கத்தை கெடுத்துச்சு. ஓஹோ, உங்க மன உளைச்சல் தான் உங்க தூக்கத்தை கெடுத்திருக்குன்னு சொல்ல வர்ற, அப்படிதானே? பேச்சுக்கு பேச்சு நீங்களா தப்பர்த்தம் கண்டுபிடிச்சு பேசினா எப்படிங்க? யாரு? நான் தப்பர்த்தம் கண்டுபிடிச்சு பேசுறேனா? ஏண்டி தப்பர்த்தம் கண்டுபிடிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு எனக்கு என்னடி பகை? நான் உன் புருஷன்டி, ஹஸ்பண்ட். நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நம்ம பிரச்சனை எல்லாம் தீரணும்னு தான் சாமி கிட்ட வேண்டிட்டு சாம்பிராணி போக போட்டேன். அதுக்கு போய் இப்படி சண்டை போட்டா எப்படி? சரி சரி சரி, அழாத அழாத அழாத. நானும் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ டிஃபன் எடுத்து வை. என்ன? என்னங்க? என்னடி? இன்னைக்கு அருள்வாக்கு ஆவுடைய அம்மாவை பார்த்துட்டு வந்து டிஃபன் சாப்பிடலாங்க. ஏன்? அந்த அம்மா சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுக்குறாங்களா? அதை வாங்கிட்டு வந்தாதான் நீங்க டிஃபன் தருவீங்களோ? கிண்டல் பண்ணாதீங்க. பண்ணையில எவ்வளவு பெரிய நஷ்டம், நீங்களும் மனசுடைஞ்சு போயிருக்கீங்க. இதெல்லாம் ஏன், இதுக்கு பரிகாரம் என்னன்னு நம்ம 2 பேருமா போய் ஆவுடைய அம்மா கிட்ட கேட்கலாங்க. ஏண்டே, அந்த அம்மா என்ன எனக்கு பிசினஸ் பார்ட்னரா இல்ல செக்ரட்டரியா? இந்த பாரு, என் தொழில்ல எங்க என்ன தப்பு நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு, அதை எந்த விதத்துல சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். எந்த அம்மாவை வந்து எனக்கு அருள்வாக்கும் சொல்ல வேணாம், ஒரு வழியும் பண்ண வேணாம். இந்த பாரு, பண்ணையார் பரமசிவத்திட்ட பணம் கேட்டிருக்கேன். அது வந்த உடனே அடுத்து பண்ணைய ஸ்டார்ட் பண்றோம். ஓகேயா? பணம் வரட்டும், நீங்க பண்ணைய நடத்துங்க. ஆனா ஒரே ஒரு தடவை ஆவுடைய அம்மாவை பார்த்துட்டு வரலாங்க. இந்த பாரு, அருள்வாக்கு கேட்கறது, சோசியம் பார்க்கறது, இதெல்லாம் ஒன்ன மாதிரி தன்னம்பிக்கை இல்லாதவங்க சோம்பேறிய பண்ற வேலை. இதெல்லாம் உன்னோட நிறுத்திக்கோ. தயவு செய்து என்ன இழுக்காத, புரிஞ்சுதா? ராக்கெட் விடுற அரசாங்கமே நல்ல நேரம் பார்த்து விடும்போது என்னோட திருப்திக்காக ஒரே ஒரு தடவை அந்த அம்மாவை பார்க்க வரதுல என்னங்க தப்பு? நம்பிக்கையும் முயற்சி மட்டுமே எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சிடாதுங்க. நல்லவங்க 4 பேரோட ஆசீர்வாதமும் கடவுளோட அனுகிரகமும் நமக்கு முக்கியம். நீங்க வரீங்க. ஏன்டி என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ற? கடவுளே, இன்னைக்கு எப்படியாவது இவரை என் கூட அனுப்பிவே.
அதிகம் இல்லைங்க. அவன் அவன் வேலை வெட்டியை பார்க்க போயிருப்பான், நம்மள மாதிரியா? சும்மா இருங்க, பேசாம உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. என்னங்க உட்காருங்க. மருது, மாலதி, சிவனேஸ்வரம். மருது, மாலதி, சிவனேஸ்வரம். வாங்க வாங்க. போங்க. வரேன்டி. போங்க. அம்மா அவடி அம்மா. உட்காருங்க. மருதுன்னு பேர் கொண்ட நீங்க பறவை வளர்க்குற தொழிலை செய்றீங்க. ஆமாம்மா, கோழி பண்ண வச்சிருக்கோம். ஏண்டி, இதே ஊர்ல இருக்கிற நம்ம என்ன தொழில் செய்யறோம்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? இதை சொல்றது பெரியதா? போவியா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அம்மா, சமீப காலமா எங்க தொழில பயங்கர நஷ்டம்மா. பக்கத்து பண்ணையில இருக்க கோழிங்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது எங்க பண்ணையில மட்டும் திடீர்னு கோழிங்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் செத்து போதுமா. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலமா. என்னடி விவரம் கெடுத்தனமா? கோழி எல்லாம் குஞ்சுகளா இருக்கும் போதே நோய்வாய்ப்பட்டிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதான் நான் உன்னை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இதை கேட்க வாங்கி வந்தா? இந்த பாரு, பண்ணையோட இன்சூரன்ஸ் பணம் எப்போ வரும், மறுபடியும் எப்போ பண்ணை ஆரம்பிப்போன்னு அதை பத்தி கேளு. இதை கேட்கறத விட்டு கண்டதையும் கேட்டுட்டு இருக்கா? தம்பி, பணம் வரும், ஆனா கொஞ்சம் தாமதமாகும். அப்படியே பணம் வந்தாலும் நீ பண்ணைய ஆரம்பிக்க முடியாது. ஏன்? நான் பண்ணை ஆரம்பிக்கிறதுல என்ன பிரச்சனை? பண்ணைய மட்டும் இல்லை, நீ எந்த தொழிலை ஆரம்பிச்சாலும் அது விருத்திக்கு வராது. ஏன் விருத்திக்கு வராது? எவனா செய்வன வச்சிட்டானா? இல்லை தம்பி, உன் வினைய நீயே தேடிக்கிட்ட. அம்மா, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்கம்மா. உன் புருஷனுக்கு அவன் தாயோட சாபம் இருக்கு. என்னது? எங்க அம்மாவோட சாபம் எனக்கு இருக்கா? என்ன விளையாடுறீங்களா? என்ன மாதிரி எங்க அம்மாவை கவனிச்சுக்கிட்டது, பாசத்தோட இருந்தது இந்த ஏரியாவிலேயே எவனும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள. அதே மாதிரி எங்க அம்மா என் மேல உயிரே வச்சிருந்தாங்க. எங்களை பார்த்து இப்படி ஒரு அம்மா பிள்ளையான்னு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்பேற்பட்ட எங்க அம்மா எனக்கு சாபம் கொடுக்குறாங்களா? இல்ல தம்பி, தாயா புள்ளையா இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க உன் மேல கோவப்பட்டிருக்கலாம்.
அந்த கோபம் வார்த்தையா வந்திருக்கலாம். அந்த வார்த்தை சாபமா வந்திருக்கு. போதும், நிறுத்துங்க. நீங்க கற்பனையா சொல்ற மாதிரி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா என் மேல சாபம் விடுற அளவுக்கு என்னைக்குமே கோவப்பட்டது கிடையாது. நல்லா இருக்குங்க. எப்பவோ இறந்து போன எங்க அம்மா மேல நீங்க வீண் பழி சுமத்திட்டு இருக்க நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா போங்க. ஏய், இதுக்கு தான் நைய நாங்க நச்சிங்க கூட்டு வந்தியா? எந்திரி. தம்பி, ஒரு நிமிஷம். பொய் சொல்ல வேண்டிய அவசியமோ உங்க அம்மா மேல பழி போட வேண்டிய அவசியமோ எனக்கு துளி கூட கிடையாது. ஏன் வாக்கு சொல்ல நான் உக்காந்து இந்த சுவடிய கும்பிட்ட பிறகு என் மனசுல விடுற எண்ணங்களோ என் வாயில வர்ற வார்த்தைகளோ தலைமுறை தலைமுறையா நாங்க வணங்கி வாக்கு சொல்றது இந்த சுவடியில் இருக்கிறது தான். முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கோ. இந்த இத்து போன ஓலைச்சூடியே நீங்க இவ்வளவு நம்பும் போது கண் முன்னால நடமாடும் கடவுளா வாழ்ந்த எங்க அம்மாவை, அவங்க பாசத்தை நான் எவ்வளவு நம்புவேன், எவ்வளவு மதிப்பேன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொன்ன? இது இத்து போன ஓலைச்சுவடியா? இதோடைய மதிப்பு தெய்வ நம்பிக்கை இல்லாத உனக்கு எப்படி புரியும்? இந்த உலகம் மட்டும் இல்ல, 14 லோகத்திலையும் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுல தீர்வு இருக்கு. அது தெரியுமா உனக்கு? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இவங்கிட்ட போய் ஏமா நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நம்புனா நம்புறான், நம்பாட்டி போறான். நீ சும்மா விடுமா? இவன் இப்ப நம்பாட்டி கூட பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் இவன் வீட்டுல ஒரு துக்கம் நடக்கும். அப்ப நம்பட்டும். இவன் இந்த இத்து போன ஓலைச்சுவடிய இது கூட நான் சொல்லல, இதோ இந்த சுவடி தான் சொல்லி இருக்கு. துக்கம் விழுமா? விழட்டும். அப்படி விழும்போது நான் இந்த ஓலைச்சுவடியை நம்புறேன். அப்படி உனக்கு விழுன்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது வரைக்கும் நீ இந்த ஓலைச்சுவடியை தொட்டு யாருக்கும் குறி சொல்லக்கூடாது. சம்மதமா? சம்மதம் இல்லடா, சவாலே விடுறேன். சுவடி சொன்னபடி நடக்கும். நடக்கல, அதுக்கப்புறம் இந்த சுவடியும் இல்ல, நானும் இல்ல. போ போ. என்னங்க இந்த ஊரே அம்மா நான் நினைக்கிற ஆவுடைய அம்மாவை பார்த்து இப்படி பேசுறீங்க? ஏண்டி இவ்வளவு நேரம் அந்த அம்மா எங்க அம்மாவை பத்தி பேசிட்டு இருந்தா உனக்கு உறுத்தல? இப்ப நான் அந்த அம்மாவை பேசுறேன் உனக்கு உறுத்துதோ? ஓட்டனா? ஏய் வாடி, உன்னை வீட்டுல போய் வச்சுக்கிறேன். வாடி. என்ன குருவே, ரொம்ப வலிக்குதா? இல்ல வழிய மாத்தி விட்டுட்டு வரேன்னு போனீங்களே, போன காரியம் என்னாச்சு? சக்சஸா? மூசாவை பாத்துட்டீங்களா? மூசா என்ன பாத்துட்டா? நினைச்சேன். இந்த நக்கல் தான் வேண்டாங்கிறது. மூசா பின்தொடர்ந்து வரா. நாம அவன் போற வழியை மாத்திட்டு நாம சிவனேஸ்வரம் போய் அந்த அருள்வாக்கு ஆவடியம்மா கிட்ட அந்த ஓலைச்சுவடியை நாம கைப்பற்றணும். வேற ஏதாவது வழி பார்க்கணும்டா. நீ கொஞ்சம் யோசி. அவன் தட மாறி போய் தள்ளாடிட்டு இருக்கிற இந்த கேப்ல நாம சுவடிய சுவாகா பண்ணிடலான்றீங்க? ஆமாண்டா, ஆமா. உன் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடு. நல்லா யோசி. குருவே, ஒரு சூப்பர் ஐடியா. சொன்னா பாராட்டுவீங்களா? சொல்லி தொலைண்டா. அங்க பாருங்க, சிவனேஸ்வரம் செல்லும் வழின்னு போர்டு போட்டிருக்கா. ஆமா. இந்த போர்டை இப்படி திருப்பி வச்சுட்டா இந்த பக்கம் வர்ற மூசா இதுதான் சிவனேஸ்வரம் செல்லும் வழின்னு இப்படியே போயிருவா. உடனே நாம இந்த வழியா சிவனேஸ்வரத்துக்கு போய் அந்த ஆவுடி அம்மா கிட்ட இருந்து ஓலைச்சுவடிய கைப்பற்றிடுவோம். எப்படி நம்ம ஐடியா? வெரி குட்ரா, சபாஷே. வாங்க வாங்க, உடனே செஞ்சிருவோம். ஏய் பாத்து, ஏய் மெதுவா திருப்புடா. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா சந்தேகம்? இல்ல, இந்த வழியா போற மூசா பாதி வழியிலேயே அவன் போற வழி தப்பானதுன்னு தெரிஞ்சு திரும்பி வந்துட்டா. கவலையே படாதே மங்கி. இதுல அவன் கொஞ்ச தூரம் போனாலே திரும்பி வரவே மாட்டான். ஏன் குருவே? இந்த வழியிலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. கடவுளை தாண்டி பூதம் போக முடியாது. மூசா ஆஞ்சநேயர் கிட்ட மாட்டிக்குவா. நாம போய் நம்ம வேலையை வெற்றிகரமா முடிச்சிடுவோம். சரி வாங்க வாங்க, போயிருவோம்.
திருப்ப மாட்டியா? திருப்பிடுறேன் மூசா, ஓலைச்சுவடியை கைப்பற்ற போறியா? போ போ, இது சரியான வழி. வாங்க வாங்க. சிவனேஸ்வரம் செல்லும் வழி.